who can diagnose the sickness accurately. நல்ல மருத்துவர் யார் என்று சொன்னால் சரியாக வியாதியை இதுதான் என்று கண்டுபிடிப்பவர். And give the correct treatment or surgery to cure it without causing other complications. மற்ற குழப்பங்கள் ஏற்படாதபடிக்கு அந்த வியாதிக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் தான் நல்ல மருத்துவர். To give the minimum amount of medicine required. குறைந்தபட்ச மருந்துகள் எவைகள் கொடுத்தால் போதும் என்று அறிந்திருக்கிறவர். Now the same thing is true spiritually. இதே காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியிலேயும் மெய்யானதாய் காணப்படுகிறது. Sin is like sickness. பாவம் என்பது வியாதியைப் போல இருக்கிறது. And all the problems man has is caused by sin. மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுமே பாவத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். And a true servant of God is to be like a good doctor. ஒரு மெய்யான தேவ ஊழியர் நல்ல மருத்துவரைப் போல இருக்க வேண்டும். He must be able to diagnose the problem accurately. பிரச்சனை என்ன என்பதை நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறவராய் இருக்க வேண்டும். And give the correct cure without causing other complications. மற்ற குழப்பங்கள் ஏற்படுத்தப்படாதபடிக்கு சரியான சிகிச்சையை கொடுக்கக்கூடியவர் தான் நல்ல தேவ ஊழியர். See, we have problems in our personal life. நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு. Most of the homes in India are unhappy homes. இந்திய தேசத்திலே காணப்படுகிற அநேக குடும்பங்கள் சந்தோஷமற்ற குடும்பங்களாகவே காணப்படுகிறது. It's not only those homes where the women are killed for dowry. வரதட்சணைக்காக கொல்லப்படுகிற பெண்கள் வீடுகளிலே மட்டும் சந்தோஷம் இல்லை என்று அல்ல. There are many other homes where the husband doesn't kill the wife, but they are totally unhappy. அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவியை வரதட்சணைக்காக கொல்லுவதில்லை, ஆனாலும் சந்தோஷமற்ற நிலையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். And then we have a whole lot of institutions called churches in India. அநேக ஸ்தாபனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சபைகள் இந்தியாவிலே பல காணப்படுகிறது. And there also there's such a lot of corruption. அங்கேயும் கூட எவ்வளவோ அநீதிகள் பொல்லாப்புகள் காணப்படுகிறது. In all denominations. எல்லா ஸ்தாபனங்களிலுமே அப்படி காணப்படுகிறது. And organizations. நிறுவனங்களிலே காணப்படுகிறது. There are financial scandals. அங்கே பார்த்தால் பணத்திலே குளறுபடி, பண ஊழல் என்று பார்க்கிறோம். Moral impurity. ஒழுக்க கேடுகள் அங்கே காணப்படுகிறது. So in personal life, home life, church life, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, there is sickness. வியாதிகள் காணப்படுகிறது. Spiritual sickness. ஆவிக்குரிய நோய் காணப்படுகிறது. And why is it with all the thousands of preachers and television preachers and everything else in this country, these sicknesses are not being cured? ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருந்தும், எவ்வளவோ கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இருந்தும் ஏன் இந்த வியாதிகள் குணமாக்கப்பட முடியாமல் இருக்கிறது? Why is it we don't have more godly people who are walking as Jesus walked? இயேசு நடந்தது போலவே நடக்கக்கூடிய தேவ மனிதர்கள் ஏன் அபூர்வமாக காணப்படுகிறார்கள்? Why is it we don't have more homes that are like a light to the world? உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏன் அநேகம் காணப்படுவதில்லை? Why don't we have more churches that are like a light to the world? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய சபைகள் ஏன் அநேகம் இல்லை? Why don't we have more preachers who have the humility of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அந்த மனத்தாழ்மை உள்ள பிரசங்கியார்கள் அநேகர் இல்லை, ஏன்? Why don't we have more preachers who have the attitude to money that Jesus had? இயேசுவுக்கு பணத்தின் மீது இருந்த அதே மனப்பான்மை கொண்ட அநேக பிரசங்கியார்கள் இன்று இல்லை, ஏன்? Why is it that so many of us believers can look at all this and accept it, not wishing for something better? விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் இவைகளெல்லாம் பார்த்தும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் மேன்மையானதை எதிர்பார்க்காதபடி அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு காணப்படுகிறோம்? You know, in India, when we go into the villages and even in the towns, there are so many slums that are so dirty. இந்தியாவிலே கிராம பகுதிகளிலே பார்க்கும்போது எத்தனையோ சேரி பகுதிகள் இருக்கிறது, அவைகள் மிகவும் அசுத்தமாய் காணப்படுகிறது. And the people who live in those slums have got so used to unhygienic, dirty conditions that they accept it. துப்புரவற்ற நிலைமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதிலேயே பழகி போய் அதை அவர்கள் வாழ்க்கை முறையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். And the next generation in that slum will live in that same slum. They got used to it. அந்த சேரி பகுதியிலே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அங்கே பிறந்து வளருகிறபடினாலே அவர்களும் அதிலே பழகி போய் விடுகிறார்கள். Except maybe one or two who will try to climb out and get into a better life and live in better surroundings. ஒன்று இரண்டு பேர் தவிர இந்த ஒன்று இரண்டு பேர் தான் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு மீண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில சற்று முன்னேற்றம் அடைந்து வேற எங்கேயாவது போய் விடுகிறார்கள். And I think it's the same with many Christians in India.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. Spiritually speaking, a lot of us are living in a slum. ஆவிக்குரிய ரீதியிலே நம்மிலே அநேகர் சேரியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். If you have sin in your thought life, it's a slum. உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே பாவம் காணப்படுமேயானால் அது ஒரு சேரி பகுதி. If you are fighting and quarreling in your home, even if it's a 5-bedroom house, it's a slum. உங்களுடைய வீடு 5 படுக்கை அறை கொண்ட வீடாக இருந்தாலும் கூட அங்கே நீங்கள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அது ஒரு சேரி. And even if you have a grand church building but not the mighty prophetic word of God, that's a slum. உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் கொண்ட ஒரு சபை இருக்கலாம், அங்கே தீர்க்கதரிசனமான வார்த்தை இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு சேரி பகுதி தான். People are in the church are not becoming more and more godly. சபையில் உள்ள மக்கள் இன்னும் அதிகமாக தேவனை போல மாறவில்லை என்றால் அது ஒரு சேரி பகுதி தான். It's a slum. அது ஒரு சேரி. What is the reason for all this? இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? That's what we want to think about during this weekend. இந்த வார இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய கூட்டங்களில் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். So I want to begin first of all in Genesis chapter 1. முதலாவதாக நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்க இருக்கிறேன். The Bible begins with these words spoken by God. தேவனால் பேசப்பட்ட இந்த வார்த்தைகளினாலே வேதம் ஆரம்பிக்கிறது. Do you know what were the first words spoken by God in the Bible? வேதத்திலே தேவன் முதலாவதாக பேசின வார்த்தைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? The first words spoken by God were let there be light, verse 3 of Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோமே, வெளிச்சம் உண்டாக கடவுது. இதுதான் தேவன் பேசிய முதல் வார்த்தைகள். Let me repeat that. நான் அதை மீண்டுமாய் சொல்லட்டும். The first words that God spoke in the Bible are let there be light. வேதத்திலே தேவன் முதலாக பேசின வார்த்தைகள் வெளிச்சம் உண்டாக கடவுது. And there was light. அங்கே வெளிச்சம் உண்டானது. And then after that, what was the first thing that God did? அதற்கு பிறகு தேவன் செய்த முதலாவது காரியம் என்ன? It says in verse 4, he separated the light from the darkness. அங்கே இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் பிரித்தார் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Now please remember this all your life. உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். That the first words God spoke was let there be light. தேவன் பேசின முதல் வார்த்தைகள் வெளிச்சம் உண்டாக கடவுது. And the first thing that God did after that was to separate the light from the darkness. அதற்கு பிறகு தேவன் செய்த முதலாவது காரியம் இருளை வெளிச்சத்திலிருந்து பிரித்தார். Now in this there is a spiritual meaning. இதிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள் புதைந்திருக்கிறது. He called the light day and the night darkness, and the darkness he called night. வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். These two were to be separate. இவைகள் இரண்டும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். There was never supposed to be any fellowship between the two. இந்த இரண்டுக்கும் ஒன்று எப்பொழுதுமே ஐக்கியம் காணப்படக்கூடாது, உறவு காணப்படக்கூடாது. Now the meaning of this we read in the New Testament. இதனுடைய பொருளை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். In 2 Corinthians in chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். The Bible interprets itself. வேதம் அதை தன்னை வியாக்கியானம் செய்து கொள்கிறது. What is this darkness? இந்த இருள் என்பது என்ன? The darkness is described in verse 4 of 2 Corinthians 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த இருள் என்பது என்ன என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. Satan has blinded the minds of unbelievers so they might not see the light of the glory of the gospel of the glory of Christ. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகள் காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான். You know, a blind man lives in darkness. ஒரு குருடன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். If you close your eyes, you know what darkness is. உங்கள் கண்களை மூடி பாருங்கள், இருள் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். That means we can't see. அதை நாம் பார்க்க முடியாது, அதுதான் இருள். And if a man is blind, he doesn't know the color of the wall or the color of the stable or anything. ஒரு மனிதன் குருடனாய் இருக்கும் பொழுது இந்த சுவரினுடைய நிறம் என்ன, இந்த மேஜையினுடைய நிறம் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாது. You can't blame him, you feel sorry for him. அவனை பார்த்து நாம் குற்றம் சுமத்த தேவையில்லை, அவனுக்காக வருத்தப்படுகிறோம். The Bible says that the devil has blinded the minds of people and made their eyes dark. பிசாசு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களை இருளிலே வைத்து விடுகிறான். That is the darkness mentioned in Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள் இதுதான். It says their darkness was over the face of the earth in Genesis 1:2. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பூமியின் மீதே இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். So the meaning is here. அதனுடைய பொருள் இதுதான். That means I don't see
fully the gospel of the glory of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தை நான் முழுமையாக பார்க்க முடியாததுதான் அந்த இருள். I may see a little bit of it. அதிலே கொஞ்சத்தை நான் பார்க்கலாம். For example, உதாரணமாக, all those here who have received forgiveness of sins through the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறவர்கள், you have seen a little bit of that glory. நீங்கள் அந்த மகிமையிலே கொஞ்சத்தை பார்த்திருக்கிறீர்கள். I would say about 1%. 1% என்று சொல்லலாம், நான் சொல்லுவேன். But that 1%, you think it is the full gospel. அந்த 1% நீங்கள் பார்க்கிறீர்களே, அதுதான் முழுமையான சுவிசேஷம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். That's where the devil has succeeded. இங்கே தான் பிசாசு வெற்றி பெற்று விட்டான். But making you think that 1% of the gospel is the full gospel. சுவிசேஷத்தின் 1% தான் முழுமையான சுவிசேஷம் என்பதை நீங்கள் நம்ப வைத்து விட்டான் பிசாசு. Forgiveness of sins is a very important part of the gospel. பாவ மன்னிப்பு என்பது சுவிசேஷத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி. But that is not the full gospel of the glory of Christ. ஆனால் அது கிறிஸ்துவினுடைய மகிமையின் முழு சுவிசேஷம் அல்ல. No, it's only 1%. அது ஒரே 1% தான். So the devil has robbed most Christians of the remaining 99%. மீதி உள்ள 99% பிசாசு கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து திருடி விட்டான். It's something like this. இது போலதான். Supposing your father was a multi-millionaire. உங்களுடைய தகப்பனார் ஒரு கோடீஸ்வரர் என்று வைத்துக் கொள்வோம். And you're his child. நீங்கள் அவருடைய பிள்ளை. You're maybe his only child. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிள்ளை நீங்கள் தான். And he has got properties in Chennai and Vellore and Coimbatore and all over the place. சென்னை, வெல்லூர், கோயம்புத்தூர் எல்லா இடங்களிலேயும் அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது. Many bank accounts with a lot of money. அநேக வங்கிகளிலே கணக்கு இருக்கிறது, அதிலே நிறைய பணம் போட்டிருக்கிறார். And before he dies, he writes a will in your favor. அவர் மரிக்கும் முன்பதாக உங்களுடைய சார்பிலே அவர் ஒரு உயில் எழுதி வைக்கிறார். Willing all this property for you. என்னுடைய சொத்து எல்லாம் உனக்கு தான் என்று சொல்லி உயில் எழுதி வைக்கிறார். And then you don't understand it properly, you give it to some lawyer to get this for you. அந்த உயிரை படித்து உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆகவே நீங்கள் ஒரு வழக்கறிஞரிடத்தில் சென்று இதை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிறீர்கள். Or you don't read it properly. அல்லது நீங்கள் ஒழுங்காக அதை வாசிப்பதில்லை. Careless about it and you ask some lawyer to interpret the will for you. அதை குறித்து நீங்கள் கவலையினமாக இருந்து கொண்டு ஒரு வக்கீலிடத்திலே போய் எனக்கு இது என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள். And that crooked lawyer cheats you of 99% of your property. அந்த ஏமாற்றுக்கார வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்திலே 99% அவர் ஏமாற்றி வஞ்சித்து வைக்கிறார். You get only 1% of your father's property. இப்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய சொத்திலே 1% தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. And you live in a small little hut somewhere in Vellore. நீங்கள் வேலூரிலே ஒரு மூலையிலே ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Which is part of your father's property. அது உங்களுடைய அப்பாவுடைய சொத்திலே ஒரு பகுதி தான் அந்த குடிசை வீடு. And you're very happy that you got a roof over your head. எனக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாய் படுத்து உறங்குகிறீர்கள். Struggling to live. வாழ்க்கை வாழ்வதற்கு போராடி கொண்டே இருக்கிறீர்கள். That is a picture of many Christians. அநேக கிறிஸ்தவருடைய சித்திரம் இப்படித்தான் இருக்கிறது. They've got something from God. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டார்கள். They have received the forgiveness of their sins through the death of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And they're happy. சந்தோஷமா இருக்கிறார்கள். But go back to that illustration of your father leaving the inheritance for you. உங்களுக்காக உங்களுடைய அப்பா சொத்தை வைத்து விட்டு போனாரே அந்த விளக்கத்தை திரும்பி வாருங்கள். I don't think there is one person sitting here, even if you're uneducated, who will allow any crooked lawyer to cheat you of your father's inheritance. இங்கே குறைந்தபட்சம் ஒரு நபர் கூட, நீங்கள் படிக்காதவராக இருந்தாலும் கூட உங்களுடைய அப்பாவின் சொத்தை வேறு ஒரு வக்கீல் எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் விடவே மாட்டீர்கள் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். Because when it comes to money and material things, we are all very clever. பணம் சொத்து என்று வரும்பொழுது நாம் அவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறோம். We don't let anybody cheat us even of 10 rupees. 10 ரூபாய் கூட யாரும் ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். But the devil is cheating us left, right and center of something much more than millions of rupees. லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை காட்டிலும் அதிகமான மதிப்புடைய ஒரு காரியத்திலே இடது பக்கம் வலது பக்கம் மத்தியிலே பிசாசு ஏமாற்றி விட்டானே. What does it say here? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? That the God of this world has blinded the minds of people from the gospel of the forgiveness of sins? No. இங்கே பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தினுடைய ஒளியை காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்கி விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. He does blind many people in the world from the gospel even of the forgiveness of sins. இந்த பாவ மன்னிப்பு என்கிற காரியத்திலே கூட காணக்கூடாதபடிக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற அநேகரை குருடாக்கி விட்டான். Millions. கோடிக்கணக்கான மக்கள். They haven't even got the 1%. அவர்களுக்கு இந்த 1% கூட கிடைக்கவில்லை. But the devil has succeeded in blinding the minds of many believers from the gospel of the glory of Jesus Christ. That's what it says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்கு பிசாசு
அநேகருடைய கண்களை குருடாக்கி The விட்டான். gospel of the glory of Christ, who is the image of God. தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. What is that full, the remaining 99%? மீதி உள்ள 99% சுவிசேஷம் என்ன? That after our sins are forgiven, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு this image of God that is in Christ, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய சாயல், which is his glory, அதுதான் அவருடைய மகிமை, can become ours. அது நம்முடையதாய் மாற முடியும். That I can be changed into that likeness. அந்த சாயலாக நான் மாற்றப்பட முடியும். Not in a day, not ஒரு in one day நாளிலே or 1 week, ஏதோ ஒரு நாளிலே அல்லது ஒரு வாரத்துல நடந்து விடாது. but progressively. ஆனால் கொஞ்சம் You கொஞ்சமாக know, just like you send your little child to school when it's 3 years old. உடைய சிறு பிள்ளை 3 வயதா இருக்கும் பொழுது பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள். He doesn't become a PhD in 1 year. ஒரு வருஷத்திலேயே PhD பட்டம் பெற்று விடுகிறானா? No. இல்லை. He doesn't become a postgraduate surgeon in 1 year. ஒரு ஆண்டிலேயே முதுகலை பட்டம் பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராய் மாறி விடுகிறாரா? But how many of you will be happy if he just learned to read and write in the kindergarten? ஆனால் LKG படிப்பிலே போகும்பொழுது எழுத படிக்க தெரிந்து விட்டாலே எவ்வளவு சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Reading, writing is very important. எழுதவும் படிக்கவும் என்பது மிக முக்கியம். But you're not happy with your child just learning to read and write. என் குழந்தைக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் என்பதனாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? And do you think God is happy with his children who have just got forgiveness of sins? தேவனும் தம்முடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் மட்டுமே சந்தோஷப்பட்டு விடுவாரா? That is the kindergarten lesson. அது LKG படிப்பு. God wants us to go from one degree of glory to another. மகிமையின் ஒரு நிலையிலிருந்து மகிமையின் இன்னொரு நிலைக்கு நாம் போகும்படியாய் தேவன் விரும்புகிறார். See chapter 3 verse 18. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். It says, as we look into the mirror of God's word, 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம், வேத வசனமாகிய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது we see the glory of Jesus there. அதிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அதிலே We பார்க்கிறோம். see the gospel of the glory of Jesus there. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். And as we see the glory of Jesus in the word of God, தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் காணும் பொழுது it says the Holy Spirit changes us from one degree of glory to another into that same likeness. பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறார் அவருடைய சாயலாக. Nobody could experience this in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே இதை அனுபவிக்க முடியாது இருந்தது. I mean, they could experience forgiveness of sins in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே பாவ மன்னிப்பை அனுபவிக்க முடிந்தது. They could experience healing from diseases in the Old Testament. வியாதிகளிலிருந்து சுகத்தை பழைய ஏற்பாட்டு மக்கள் அனுபவித்தார்கள். They could experience material prosperity in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். They could experience the defeat of their enemies in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தங்களுடைய சத்துருக்கள் தோற்கடிக்கப்படக்கூடிய அனுபவத்தை அனுபவித்தார்கள். But they could not become more and more like Jesus Christ in the Old Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இயேசுவைப் போல இன்னும் அதிகமாய் சாயலிலே மாற முடியாது இருந்தது. Have you understood now what the gospel of the glory of Christ is? கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா? And the devil has cheated most believers of it. அநேக விசுவாசிகளை அடிக்கடி பிசாசு ஏமாற்றி விட்டான். By giving them an Old Testament gospel. பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை கொடுத்து ஏமாற்றி விட்டான். The Old Testament was a kindergarten class. பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்பது LKG பாடம்தான். Galatians 3 says that the Old Testament they were like children, in the New Testament we are like grown up sons. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே இருக்கும்போது அவர்கள் பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் வளர்ந்த புத்திரர்களைப் போல இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். Children are occupied with kindergarten stuff. பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் LKG பாடத்திலேயே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள். Paul said in 1 Corinthians 13, 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்கிறார், when I was a child I thought like a child. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தையைப் போல யோசித்தேன். I spoke like a child. குழந்தையைப் போல பேசினேன். I did everything like a child. எல்லாவற்றையுமே குழந்தையைப் போல செய்தேன். But now that I'm grown up, ஆனால் இப்பொழுது நான் வளர்ந்து விட்ட பிறகு I think like a man. நான் ஒரு மனிதனைப் போல I speak like a man. மனிதனைப் போல I பேசுகிறேன், do எண்ணுகிறேன். things like a man. மனிதனைப் போல காரியங்களை செய்கிறேன். That is the difference between old covenant and new covenant. இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். God treated people in the old covenant like little babies. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பிள்ளைகள் தம்முடைய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளைப் போல நடத்தினார். You read Galatians 3 and chapter 4, those 2 chapters, and you'll understand that. கலாத்தியர் 3-4 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். God wants us to be like sons. ஆனால் எப்பொழுதும் நாம் புத்திரர்களாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார்.